நம்ம ரீசெண்டா இப்போ துபாய் மேல குண்டு போடுறது, ஈரானோட சுப்ரீம் லீடர் அட்டாக் மேலலாம் பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த சண்டை இங்க ஆரம்பிச்சது கிடையாது. வேர்ல்டு வார் 2லயே ஆரம்பிச்சது. வேர்ல்டு வார் 2 டைம்ல யூகே அண்ட் சோவியட் சேர்ந்து ஈரான்ல முகமது ரிசாவை கிங்கா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அவரு ஈரானை ஒரு மாடர்ன் வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரியா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. 1951ல மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு நேஷனலிஸ்ட் லீடர், அதாவது முகமது மொசாதேவை பிஎம் ஆகி ஈரானோட ஆயில் எல்லாமே வந்துட்டு அவங்களே வச்சு நேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இது யூஎஸ்க்கு யூகேக்கும் பிடிக்காம ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்டரை தூக்கி விட்டு திரும்பி அதே கிங்கையே அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சாங்க. கொண்டு வந்த ஒயிட் ரெவல்யூஷனால growth இருந்துச்சு. அதே பேரலா மக்கள் எல்லாமே அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு. 1979ல அயதொல்லா கோமனி ஒரு ரிலிஜியஸ் லீடரு, அவர் வந்து ஒரு ஸ்பீச்ல சாவை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ அதனால வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த நாட்டை விட்டு அனுப்பிவிட்டாரு. தென் அயதொல்லா கோமனி திரும்பி என்டர் ஆகி இந்த மக்களோட சப்போர்ட்டோட இந்த லீடர்ஷிப் ஆகுறாரு. ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாறுச்சு. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் தான் மெயின் எனிமியா டிக்ளேர் பண்ணாங்க. 1980ஸ்ல ஈராக் வந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு யூஎஸும் ஈராக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இது அப்புறம் பல டிகேட்ஸா வந்துகிட்டு இன்டெரக்டா வார் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நியூக்ளியர் பாம் கிரியேஷன்ல ஈரான் முக்கியமா ஆரம்பிச்சிட்டாங்க. 2015ல ஒபாமா ஒரு நியூக்ளியர் டீலை கொண்டு வராரு. JCPOA அப்படிங்கிற ஒரு டீல். அந்த டீல் என்னன்னா ஈரான் செய்யற நியூக்ளியர் வெப்பனை லிமிட் பண்ண சொல்லி. பட் 2018ல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீலை வித்ட்ரா பண்றாங்க. அதே மாதிரி ஈரானோட டாப் மிலிட்டரி ஹெட்டை அசசினேட் பண்றாங்க. இந்த கோவம் தான் இப்போ ஒரு பெரிய வாரா மாறிட்டு இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன் பிப்ரவரி 2026ல யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானோட கமாண்ட் சென்டர்ஸ் அண்ட் மிலிட்டரி பேஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதுவும் மெயினா சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. We have just received confirmation from Iranian state TV